இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், இது கைனமெட்டிக்ஸில் கண்டினியூட்டி பார்க்குறோம் செகண்ட் சாப்டர். டு எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் விச் எஸ் ஃபைனஸ்ட் மாஸ். அப்போ டு எக்ஸ்பிளைன்னா நம்ம விவரிக்கப்படுகிறது, விவரமாக சொல்லுவதற்கு. டு எக்ஸ்பிளைன் விவரமாக சொல்லுவது. இதை த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஒரு பொருளின் இயக்கத்தை விவரமாக சொல்லுவது. விச் ஹேஸ் எ ஃபைனைட் மாஸ். விச் எதை குறிக்கிறது, அந்த பொருளை குறிக்கிறது. ஆஸ் எ ஃபைனைட் மாஸ். ஃபைனைட்னா என்னது, ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு எடையை வைத்துள்ள ஒரு பொருளின் இயக்கத்தை நாம் விவரமாக கூறுகிறோம். ரைட்டா, டு எக்ஸ்பிளைன். ஒரு வரையறுக்கப்பட்ட எடை, ஒரு பொருள். ஃபைனைட் மாஸ் என்னது, டெஃபனைட் மாஸ்னு அர்த்தம். அதுக்கு ஒரு எடை இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா, அந்த எடையை வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளின் இயக்கத்தை நம்ம விவரமாக கூறுகிறோம் என்று சொல்லுகிறாங்க. அந்த த கன்செப்ட் ஆஃப் பாயிண்ட் மாஸ் இஸ் ரிக்வயர்டு அண்ட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இந்த கருத்தானது தேவைப்படுகிறது. அந்த பொருளை, ஒரு ஃபைனைட் மாஸ், ஒரு குறிப்பிட்ட எடையை, வரையறுக்கப்பட்ட எடையை வைத்துள்ள ஒரு பொருளின் இயக்கத்தை கூற வேண்டும் என்றால் என்ன தேவைப்படுது, த கன்செப்ட்னா கருத்து. என்ன கருத்து தேவைப்படுகிறது, ஆஃப் பாயிண்ட் மாஸ். பாயிண்ட் மாஸ் என்ற புள்ளி மாஸ், புள்ளி எடை என்ற பொருள், புள்ளி எடை என்ற ஒரு கருத்து தேவைப்படுகிறது. இஸ் ரிக்வயர்டு தேவைப்படுகிறது. அண்ட் இஸ் வெரி யூஸ்ஃபுல், அவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம பூமி சூரியனை சுற்றி வருகிறது வச்சுக்கோங்க. அப்போ பூமியை நம்ம ஒரு வரையறுக்கப்பட்ட எடையாக தான் எடுத்துக்கிட்டு ஒரு புள்ளி மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியனுக்கும் நம்மளுக்கு பூமிக்கும் இடைப்பட்ட தூரங்கள் ஏகப்பட்டதாக இருக்கிறது. அதனால் இந்த பூமியை இவ்வளோ பெரிய உருண்டையை ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு எடையாக எடுத்துக்கொண்டால் ஒரு புள்ளி மாதிரி எடுத்துக்கலாம். தூரம் அதிகமாக இதோட ஷேப் நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ ஒரு புள்ளி மாதிரி எடுத்துக்கிட்டு, அதான் பாயிண்ட் மாஸ், புள்ளி எடை அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்கிட்டு நம்ம இது எப்படி சுற்றுகிறது, இந்த ஒரு புள்ளியானது, பூமி என்ற ஒரு புள்ளியானது சூரியனை எவ்வாறாக சுற்றுகிறது என்று தான் கணக்கிட வேண்டும். ரைட்டா, அதுதான் இந்த புள்ளி எடை தேவைப்படுகிறது என்று சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, லெட் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பி அஸ்யூம்டு டு பி கான்சன்ட்ரேட்டட் அட் எ பாயிண்ட். அதை தான் சொல்கிறேன்ல, இப்போ இவ்வளோ பெரிய பூமி, நான் ஒரே ஒரு புள்ளியில் பூமி எடுத்துக்கிறேன். அதை லெட் நான் வைத்துக்கொள்வோம். த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், எனி ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு பொருளோட எடையானது டு பி அஸ்யூம்டுன்னு சொன்னால் என்னது, யூகம் செய்ய முடியும். ரைட்டா, கருத முடியும், கருதி கொள்ளலாம். எப்படி, டு பி கான்சன்ட்ரேட்டட் அட் எ பாயிண்ட், எல்லாமே ஒரே ஒரு புள்ளியில் குவிந்திருக்கிறது என்று நாம் கருதி கொள்ளலாம். வெளிவெளி பூமியை நான் ஒரு புள்ளியாக வச்சுக்கிறேன், ஒரு புள்ளி வடிவத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அதை ஃபைனைட் மாஸ். அப்போ இந்த புள்ளி எடையாக வச்சுருக்கேன்னு சொன்னால் சூரியனுக்கும் பூமிக்கு உள்ள தூரம் எக்கச்சக்கம் அப்படின்னு வரும்போது, இப்போ நம்ம இங்கேருந்து சூரியனை பார்த்தா ஒரு புள்ளி மாதிரி தானே தெரியும். அது நேராக போய் பார்த்தா தான் பெருசாக தெரியும். அப்போ சூரியன்லேருந்து நீங்கள் பூமியை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியான இதில் தெரியும். ரைட்டா, ஒரு புள்ளி மாதிரி தான் தெரியும். ஆனால் பூமியே ரொம்ப பெருசு. அதனால் நம்ம புள்ளி வடிவத்தில் எடுத்து வைத்துக்கொள்வோம். அதுக்கு பேர் பாயிண்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அது எல்லாமே கான்சன்ட்ரேஷன். பாயிண்ட் மாஸ்னா அந்த ஒரு புள்ளிக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கிறது. கான்சன்ட்ரேஷனாக அடங்கியுள்ளது, குவிந்துள்ளது என்று சொல்லலாம். ரைட்டா, அப்போ தென் பிறகு திஸ் ஐடியலைஸ்டு மாஸ் இஸ் கால்ட், இந்த மாதிரி சிறந்த ஐடியலைஸ்டு என்னது, சிறப்பு வாய்ந்த. ரைட்டா, சிறப்பு வாய்ந்த எடையானது இஸ் கால்டு பாயிண்ட் மாஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த தென் திஸ் ஐடியலைஸ்டு சிறப்பு வாய்ந்த எடை, அது இருக்குது, பெருசாக இருக்குது. ஆனால் ஒன்று வச்சு கம்பேர் பண்ணும்போது நம்ம புள்ளி வடிவத்தில் தானே இருக்குது. நிலாவை பார்க்குறேன், அது ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்குது. ஆனால் நேராக போய் பார்த்தா அது எவ்வளோ பெருசு. ரைட்டா, நம்ம இங்கேருந்து கணக்கிடும்போது புள்ளியாக தான் கணக்கிடணும். அதான் சொல்கிறான். தென் திஸ் ஐடியலைஸ்டு சிறப்பு வாய்ந்த எடை, ஐடியலைசேஷன் சிறப்பு வாய்ந்த. ரைட்டா, சிறப்பு வாய்ந்த எடையானது இஸ் கால்டுன்னு அழைக்கப்படுகிறது. ஐடியலைசேஷன் ஒரு தனியாக நிற்கும், அதனால தான் சிறப்பு வாய்ந்த நான் சொல்கிறேன். ஐடியலைஸ்டு மாஸ் இஸ் கால்டு எஸ் அ பாயிண்ட் மாஸ் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா, புள்ளி எடை என்று அழைக்கப்படுகிறது. இட் ஹேஸ் நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் லைக் ஷேப் அண்ட் சைஸ். புள்ளிக்கு ஏதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கா? இல்லையா? அதனால் இட் ஹேஸ் நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் லைக் ஷேப் அண்ட் சைஸ். இதுக்கு உள்கட்டமைப்பு எதுவும் இல்லை. லைக் எப்படியே ஷேப்போட வடிவம் மற்றும் அமைப்பு என்ற ஒரு உள்கட்டமைப்பு இதற்கு இந்த புள்ளிக்கெல்லாம் கிடையாது. ஒரு புள்ளி வடிவத்தில் நம்ம எடுத்துகிட்டு அளக்க முடியும். ரைட்டா, அப்போ மேத்தமெட்டிக்கலி எ பாயிண்ட் மாஸ் ஹேஸ் ஃபைனைட் மாஸ். மேத்தமெட்டிக்கலாக கணக்கு ரீதியாக பார்த்தோம் என்றால் எ பாயிண்ட் மாஸ்னால் புள்ளி எடையானது ஹேஸ் எ ஃபைனைட் மாஸ் வித் 0 டைமென்ஷன். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எடை இருக்கிறது, வரையறுக்கப்பட்ட எடை இருக்கிறது. ஆனால் வித் 0 டைமென்ஷன் கிடையாது. ரைட்டா, அதாவது பரிணாமம் கிடையாது. ரைட், நம்ம இந்த பூமியை ஒரு புள்ளி மாதிரி எடுத்துக்கிறோம், அது ஒரு எடை இருக்குது பூமிக்கு. அதை ஒரு புள்ளி வடிவத்தில் எடுத்துகிட்டு தான் நம்ம சூரியனை எப்படி சுற்றி வருதுன்னு நம்ம பார்க்க முடியும். ரைட்டா,
அதுக்கு தான் வரையறுக்கப்பட்ட இடம் இருக்கிறது. ஆனால் வித் 0 டைமென்ஷன். இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அது புள்ளி மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான், ரைட்டா. அப்போ டைமென்ஷன் இருக்குமா? இருக்காது, ரைட்டா. பரிணாமம் அதுக்கு கிடையாது. ஈவன் தோ இன் ரியாலிட்டி, உண்மையிலேயும் நடைமுறையில் ஈவன் தோ இருந்த போதிலும், இன் ரியாலிட்டி நடைமுறையில் எ பாயிண்ட் மாஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த பாயிண்ட் புள்ளி எடை என்பது நடைமுறையில் இல்லை, டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ரைட்டா. இருந்த போதிலும் ரியாலிட்டி உண்மையாகவே, ரியாலிட்டினா நடைமுறையில் அர்த்தம். நடைமுறையில் எ பாயிண்ட் மாஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பாயிண்ட் மாஸ் தென்படவில்லை. இருப்பினும் இட் ஆஃபன் சிம்பிளிஃபைஸ் அவர் கால்குலேஷன். இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பொருளை ஒரு பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு கணக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும். புரியுதா? அது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, அது எவ்வளோ வேகமாக போகிறது. இப்போ காரு போயிட்டுருக்கு, தூரமாக போயிட்டுருக்கும்போது அது ஒரு புள்ளி மாதிரி தான் நான் எடுத்துக்க வர முடியும். பக்கத்தில் இருந்தால் தான் சேப் எடுப்பேன். பக்கத்தில் இருந்தால் அது ஒரு பெருசாக அதை அளவு எடுக்கலாம். தூரமாக இருக்கும்போது ஒரு புள்ளி வடிவத்தில் தான் நான் எடுக்க முடியும். ஒரு கல் எறிகிறேன், அது ஒரு புள்ளி வடிவத்தில் தான் போயிட்டுருக்கும், ரைட்டா. அதை தான் சொல்கிறோம். அதான் புள்ளி வடிவத்தில். இது அது ஈவன் தோ இருந்த போதிலும் இன் ரியாலிட்டி எ பாயிண்ட் மாஸ், ஒரு பாயிண்ட் மாஸ்னால் ஒரு புள்ளி எடையானது டஸ் நாட் எக்ஸிஸ்ட், நம்மளுக்கு நடைமுறையில் இல்லை. இருப்பினும் இட் ஆஃபன் சிம்பிளிஃபைஸ். இது நம்மளுக்கு சிம்பிளிஃபைஸ்ன்னு சொன்னால் என்னது? எளிதாக்குகிறது. இந்த புள்ளி எடையானது எளிதாக்குறது. எதை? அவர் கேல்குலேஷன், நம்மளுக்கு கணக்கீடு செய்யும்போது, இந்த மோஷனில் கணக்கீடு செய்யும்போது இது நம்மளுக்கு எளிதாக்குகிறது கணக்கீட்டை என்று சொல்கிறார்கள். இட் இஸ் டு பி நோட்டட் தட், இது குறிப்பிடப்படுகிறது. எப்படி? த டேம் பாயிண்ட், இது எவ்வாறாக குறிப்பிடப்படுகிறது? தட் த டேம் பாயிண்ட் மாஸ் என்ற ஒரு வார்த்தையானது குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறாக? ஆஸ் எ ரிலேட்டிவ் டேம். எப்படி? ஒரு ஒப்பீட்டு சொல் என்று ஒப்பீட்டு சொல் என்று அதை குறிப்பிடலாம். இதற்கு ஒப்பீடு செய்து தானே நம்ம ஒரு பொருளை ஒரு புள்ளி வடிவத்தில் எடுத்துகிட்டு நம்ம ஒப்பீடு செஞ்சு தானே நம்ம இதை பார்க்கணும். ஒப்பீடு செஞ்சு தானே நம்ம எடுக்க போகிறோம். அதனால் இதை நம்ம என்ன சொல்லலாம்? பாயிண்ட் மார்க்ஸை ரிலேட்டிவ் டேம் ஒப்பீட்டு சொல் என்று சொல்லலாம், ரைட்டா. இட் ஹேஸ் மீனிங் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ரெஃபரன்ஸ் குறிப்பாயம், ரைட்டா. ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னாலும் சரி, அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா, ரெண்டு ஒன்று தான், ரைட்டா. இட் ஹேஸ் எ மீனிங். இதுக்கு அர்த்தம் இருக்கிறது. இந்த புள்ளி நிறைக்கு அர்த்தம் இருக்கிறது. எப்போன்னா இது எதை குறிக்கிறது? புள்ளி நிறையை குறிக்கிறது. பாயிண்ட் மாஸ் ஹேஸ் மீனிங்னு இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு செயல்பாடு இருக்கிறது. எப்போன்னா ஒன்லி வித் த ரெஸ்பெக்ட் டு எ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அதாவது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் என்னது? ஒப்பாயத்தை வைத்துக்கொண்டு நீ இந்த புள்ளி எடையை நீ கம்பேர் பண்ணும்போது தான் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் இல்லைன்னா இதுக்கு அர்த்தம் இல்லை. இதுக்கு அர்த்தம் இல்லை, ரைட்டா. அண்டு வித் ரெஸ்பெக்ட் டு த கைண்ட் ஆஃப் மோஷன் தட் வி கேன் அனலைஸ். அண்டு வித் ரெஸ்பெக்ட், எதை வச்சு? ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை வச்சு நம்ம அந்த புள்ளி எவ்வாறாக நகல்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம், ரைட்டா. அண்டு வித் ரெஸ்பெக்ட் டு த எதை? கைண்ட் ஆஃப் மோஷன்னா அதோட நகர்வு எந்த விதமாக நகருகிறது? தட் வி அனலைஸ், அதை நாம் பகுப்பாய்வு செய்யலாம். அதோட நகர்வை நாம் பகுப்பாய்வு செய்யணும். எதை வச்சு? ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை வைத்து செய்யும்போது இது இந்த புள்ளி மாஸ் பயன்படுகிறது, ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டு அனலைஸ் த மோஷன் ஆஃப் எர்த் வித் ரெஸ்பெக்ட் டு சன். தான் சொல்லிட்டான் இல்லையா. டு அனலைஸ்ன்னு நம்ம பகுப்பாய்வு செய்யணும், நாம் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா த மோஷன் ஆஃப் எர்த், நம்ம பூமியோட நகர்வு. பூமி நகருது இல்லையா, சூரியனை சுற்றி வருது இல்லையா. அப்போ பூமி வருஷத்துக்கு 365 நாள் ஒரு பூமியானது சூரியனை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 365 நாள் ஆகும், ஒரு வருஷம், ரைட்டா. ஒரு வருஷம் முடிஞ்சா ஒரு டைம் சுற்றி வந்துடும். அப்பா அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ரைட்டா. அதை சூரியனை சுற்றி இப்போ இங்கேருந்து கிளம்பி திரும்பி இங்கே வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும், சூரியனை சுற்றி இங்கே சேர்றதுக்கு. டு அனலைஸ் த மோஷன் ஆஃப் எர்த். இப்போ டு அனலைஸ் நம்ம பகுப்பாய்வு செய்வோம், அதாவது கண்டுபிடிப்போம். த மோஷன் ஆஃப் எர்த், பூமியோட நகர்வை கண்டுபிடிப்போம். எதை வச்சு? வித் ரெஸ்பெக்ட் டு த சன், சூரியனை வைத்து நம்மளோட பூமியோட நகர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் பூமியை ஒரு புள்ளி மாதிரி எடுத்துக்கணும், அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பூமிக்கு நிலப்பரப்பு எல்லாமே ஒரு புள்ளி வடிவத்தில் கொண்டு வந்துக்கணும். எர்த்து கேன் பி ட்ரீட்டட் as a பாயிண்ட் மாஸ். இந்த எர்த்தை நம்ம என்ன பண்ணோம்னா பாயிண்ட் மாஸ் வடிவத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த புள்ளி தான் நம்ம பூமி ஒரு புள்ளி, இந்த புள்ளி எவ்வாறாக சுற்றி வருகிறது என்பதை நான் பார்க்க முடியும், ரைட்டா.
நெக்ஸ்ட் திஸ் இஸ் பிகாஸ் ஏனென்றால் இந்த மாதிரி நம்ம ஏன் செய்கிறோம் என்றால் திஸ் இஸ்னா இந்த மாதிரி செயல் பிகாஸ் ஏனென்றால் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் எர்த் இஸ் வெரி லார்ஜ் கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் த எர்த். அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள இடைப்பட்ட தூரமானது மிக மிக அதிகம். எந்த தூரத்தை விட? டு த சைஸ் ஆஃப் த எர்த். நம்ம பூமியோட வடிவம் 12,000 கிலோமீட்டர், 6,000 ரேடியஸ் 6,000 அவ்வளோதான், டயமீட்டர் 12,000 கிலோமீட்டர் தான். இந்த 12,000 கிலோமீட்டர் என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள இடைப்பட்ட தூரத்துக்கு பக்கத்தில் வருமா? இதில் ஒன்றுமே இல்லை. இவ்வளவு தூரம், அதனால் இது ஒரு புள்ளி வடிவத்தில் எடுத்துக்கணுன்றான். ஏன்? சூரியனுக்கு பூமிக்கு நடுவில் இடப்பட்ட தூரம் மிக மிக அதிகம். எதை கம்பேர் பண்ணும்போது? பூமியோட அளவை கம்பேர் பண்ணும்போது. ரைட்டா? இஃப் வி த்ரோ ஏ இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட், ஒரு சின்ன ஒரு பொருள் நீங்கள் தூக்கி போடுறீங்க, லைக் ஏ ஸ்மால் ஸ்டோன், ஒரு சின்ன கல். ரைட்டா? ஒரு சின்ன கல் எடுத்து நீங்கள் தூக்கி போடுறீங்க. போட்டிங்கன்னா அந்த கல்லை நீ ஒரு புள்ளியாக தான் எடுக்க முடியும். ரைட்டா? ஏன்னா தூரமாக போகுது. அது பக்கத்தில் போட பெரிய கல் தூக்கி போட்டேன்னா அதுக்கு வந்து நம்ம ஷேப்பு கூட சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாம். தூரமாக போய் சின்ன கல் தூக்கி வீசி போடுறேன். அப்போ இஃப் வி த்ரோ, நாம் தூக்கி எறிகிறோம். அண்ட் இர்ரெகுலர், ஒரு ரெகுலர்னா என்னது? ஒரு ஒழுங்கான வடிவம் கொண்ட. இர்ரெகுலர்னா ஒழுங்கான வடிவம் இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். அது என்னதுன்னா லைக் ஏ ஸ்மால் ஸ்டோன், ஒரு சின்ன கல். அதுக்கு ஒரு ஒழுங்கான வடிவம் இருக்காது, குறைச்சி மினிச்சு இருக்கும். ரைட்டா? அப்போது அது தூக்கி போடும்போது இன் ஏர், காற்றுல தூக்கி போடும்போது டு அனலைஸ் த மோஷன் அது டு அனலைஸ் இட்ஸ் மோஷன் இட் இஸ் சிம்பிளியர் டு கன்சிடர் த ஸ்டோன் அஸ் ஏ பாயிண்ட் மாஸ் அஸ் இட் மூவ்ஸ் இன் ஸ்பேஸ். ரைட்டா? பார்த்தியா? அதான் சொல்லியிருக்கான், டு அனலைஸ் இட்ஸ் மோஷன். அப்போது நீங்கள் அந்த கல்லோட மோஷன் நகர்வை நீங்கள் அனலைஸ் பகுப்பாய்வு செய்யணும், கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் சிம்பிளியர். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி? நீ அந்த கல்லை வந்து ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் சிம்பிளியர்னு சுலபமாக இருக்கும். டு கன்சிடர், நீ தீர்மானிக்க வேண்டிய. எப்படி? த ஸ்டோன் ஆஸ் ஏ பாயிண்ட் மாஸ், அந்த ஸ்டோன் வந்து ஒரு புள்ளி எடை என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆஸ் இட் மூவ்ஸ் இன் த ஸ்பேஸ், அது ஸ்பேஸில் மூவ் ஆகும்போது, தூக்கி எறியும்போது மூவ் ஆகும்போது அதை ஒரு புள்ளி எடைன்னு எடுத்து கொண்டு நீ அதனுடைய இடத்தை கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? வேகத்தை கூட கண்டுபிடிக்கலாம். The size of the stone is very much smaller than the distance. அதே தான் சொல்கிறான். நம்ம எப்படி பூமிக்குன்னா அந்த ஸ்டோன் சின்ன ஒரு கல்லை தூக்கி போடுறேன், அது போய் விழுகிற தூரம் ஏகப்பட்ட தூரம். அப்போ அந்த போய் விழுகிற தூரத்துக்கும் நான் தூக்கி போட்டதுக்கும் இடைப்பட்ட தூரத்தை கவுண்ட் பண்ணும்போது அந்த கல்லோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால தான் நான் புள்ளி வடிவத்தில் எடுத்துக்கிட்டேன். த சைஸ் ஆஃப் த ஸ்டோன் இஸ் வெரி மச் ஸ்மாலர் தேன், மிகவும் சிறியதாக இருக்கிறது. தென் எதை விட த டிஸ்டன்ஸ் த்ரோ விச் இட் ட்ராவல்ஸ். த டிஸ்டன்ஸ் த்ரோனா நம்ம டிஸ்டன்ஸ், அது எவ்வளோ தூரம் சென்றது, விச் இட் ட்ராவல்ஸ், அந்த கல் எவ்வளோ தூரம் சென்றது என்ற தூரத்தை பார்க்கும்போது கல்லின் அளவானது மிக சிறியது. அதனால தான் புள்ளி வடிவத்தில் நான் எடுத்துக்கிட்டேன், ஒரு பாயிண்ட் மாதம் எடுத்துக்கிட்டேன். டைப்ஸ் ஆஃப் மோஷன், அப்போ இயக்கங்களின் வகைகள் என்னென்று பார்க்கலாம். இன்னும் டே டு டே லைஃப், நம் அன்றாட ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் த ஃபாலோவிங் கைண்ட்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் ஆர் அப்சர்வ்டு. கீழ்கண்ட இயக்கத்தை நாம் காண முடிகிறது. அப்சர்வ்னா காண முடிகிறது. அப்போ கீழ்கண்ட இயக்கங்கள் என்னென்னு பார்ப்போமா? லீனியர் மோஷன். லீனியர் என்னது? நேர்கோட்டு இயக்கம். இப்போ ட்ரெயின் நேராக தான் போகும், அது நேர்கோட்டு இயக்கம், ஒரே நேர்கோட்டில் இயங்கி செல்வது. An object is said to be in linear motion if it moves in a straight line. அதான் சொல்கிறேன்ல, லீனியர் மோஷன் என்னது? an object, ஒரு பொருளானது is said to be சொல்லப்படுகிறது to be in linear motion. அது லீனியர் மோஷனில் ஒரு பொருள் செல்கிறது என்று சொல்லப்பட்டால் அதுக்கு மீனிங் என்ன? if it moves in a straight line, அது வந்து moves நகல வேண்டும், in a straight லைனில் நகர்ந்தால் தான் அதுக்கு வந்து லீனியர் மோஷன் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? இப்படி தான் படிக்கணும். இஃப் இட் மூவ்ஸ்னா இது மூவ்ஸ் நகர்ந்தால் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோட்டில் அந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி a லீனியர் மோஷன் என்று சொல்கிறோம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அண்ட் அத்லெட்டிக் ரன்னிங் ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் ட்ராக். ஒரு அத்லெட்டிக்னா என்னது? ஓட்டப்பந்தய வீரர். அவர் ஓடுகிறார் இன் ஏ ஸ்ட்ரெயிட் ட்ராக். அவர் ட்ராக்னா ஒரே ஓடு பாதையில், ஒரே நேர்கோட்டில் ஓடுகிறார். ட்ராக்னா ஓடு பாதை, நேர் பாதையில் ஓடுகிறார். இதுவும் உனக்கு லீனியர் மோஷன் தான். அப்போ நெக்ஸ்ட்டு ஏ பார்ட்டிக்கல் ஃபாலிங் வெர்டிக்கலி டவுன்வெஸ்ட் டு தி எர்த். அப்போ ஒரு மாங்காயில் மரத்துலேருந்து மாம்பழம் விழுகுது, அதுவாக விழுகுது, அப்படின்னு நேராக தானே வரும், சாஞ்சி வருமா? வராது இல்லையா? அப்போ இது
என்னது லீனியர் மோஷன் தான். பார்ட்டிகிள் ஒரு துகள் ஃபாலிங் வெர்டிகலி, ஃபாலிங்னா விழுகிறது, எப்படி செங்குத்தாக விழுகிறது, டவுன் வேஸ்ட் டு த எர்த், டவுன் வேஸ்ட்னா பூமியை நோக்கி விழுகிறது. ரைட்டா? ரெண்டாவது மோஷன் சர்க்குலர் மோஷன். சர்க்குலர்னால் சுற்றி சுற்றி வர்றது. ரைட்டா? சுற்றி சுற்றி வர்றது. இப்போ நான் ஒரு ஒரு கவரில் ஒரு கல்லை கட்டிக்கிறேன் ஒரு முனையில், இன்னொரு முனையை நான் பிடிச்சிக்கிறேன், அப்படியே என் தலைக்கு மேலே நான் சுற்றுறேன். அப்போ அதுக்கு ஒரு எண்டை நான் பிடிச்சிக்கிறேன், இன்னொரு ரெண்டில் கல்லை கட்டியிருக்கேன். அப்படி சுற்றுறேன்னா அந்த கல் அந்த கவரை விட்டு போக முடியுமா? முடியாது. ஏன்? அந்த ஒரு சர்க்கிளில் தான் சுற்றி 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 வரும். ரைட்டா? அதான் சர்க்குலர் மோஷன் சொல்கிறான். சர்க்குலர் மோஷன் இஸ் டிஃபைன்ட் எஸ் எ மோஷன் டிஸ்கிரைப்டு பை அன் ஆப்ஜெக்ட் டிராவலிங் இன் ஏ சர்க்குலர் பாத். சத்தியா? வட்டப்பாதை. அப்போ வட்ட மோஷம் என்பது இஸ் டிஃபைன் விவரிக்கப்படுகிறது ஆஸ் ஏ மோஷன். மோஷன் அது ஒரு இயக்கம் என்று விவரிக்கப்படுகிறது. எப்படி? அதாவது டிஸ்கிரைப் விவரமாக சொல்லப்படுகிறது பை அன் ஆப்ஜெக்ட், ஒரு பொருளானது டிராவலிங் இன் ஏ சர்க்குலர் பாத், வட்டப்பாதையில் சுற்றும்போது அவை விவரிக்கப்படுகிறது. எவ்வாறாக? சர்க்குலர் மோஷன் என்று விவரிக்கப்படுகிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு உதாரணமாக த வயர்லிங் மோஷன் ஆஃப் எ ஸ்டோன் அட்டாச்சு டு எ ஸ்ட்ரிங். அப்போ ஒரு தான் சொல்லிட்டான் வயர்லிங் மோஷன். வயர்லிங் என்னது? சுழல் இயக்கம். ஒரு இடத்த ஆக்சிஸை வச்சு சுழண்டு வருவது. இப்போ நான் ஒரு கல்லை கட்டிட்டு சுற்றுறேன் ஒரு கவரில், இந்த சைட் நான் பிடிச்சி சுற்றுறேன்னா அது என்னோட நான் சுற்றுறத சென்டர் பாயிண்ட்டு. இது சுற்றி வரும், கையை சுற்றி அது வரும். ரைட்டா? அதான் வயர்லிங்னா சுழல் இயக்கம்னு அர்த்தம். வயர்லிங்னா சுற்றி வர்றதா சுழல் இயக்கம். அது வயர்லிங் மோஷன் அப்படின்னா. வயர்லிங் மோஷன் ஆஃப் எ ஸ்டோன், ஒரு கல் அட்டாச்சு டு எ ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா ஒரு என்னது? ஒரு கவுரு. ரைட்டா? அட்டாச்சுன்னா அது கட்டப்பட்டுள்ளது. ரைட்டா? ஒரு ஸ்ட்ரிங்னா ஒரு கயிறில் கட்டப்பட்ட உள்ள ஒரு கல் எவ்வாறாக சுழல் இயக்கம் வருகிறதோ அதை மாதிரி தான் இதுவும். சுழல் இயக்கம் நான் கட்டிட்டு நான் சுற்றுலாதான் சுழல் இயக்கம் ஆகும். சரியா? சரி, ஓகே. அடுத்ததில் பார்ப்போம்.